நம்ம ஏற்கனவே சொன்னோம், ஐயா ராமதாஸ் வந்து தன்னுடைய அதாவது ஒரு பொது விஷயத்துக்கோசம் இல்லை சரியாக செயல்படலை அன்புமணி, இல்லை கட்சி சரியாக நடத்தலை, வழி நடத்தலை அப்படின்னு சொன்னால், குற்றச்சாட்டு சொன்னால் அது பின்னாடி ஒரு பின்னாடி நிற்பாங்க. இவர் தன்னுடைய இன்னொரு பேரனை முகுந்தனை உள்ளே கொண்டு வரதுக்கோசம் இவர் வந்து இவ்வளோ பெரிய போராட்டம் நடத்த வேண்டிய, கட்சியை பிளவுபடுத்துகிற அளவுக்கு இவர் பண்ண வேண்டியது. எந்த மாவட்ட செயலாளரும் கட்சி தோற்றவர்களும் ஐயா ராமதாஸ் பக்கம் நிறுவனர் பக்கம் நிற்க மாட்டுறாங்க. ஏன்னா இவரோட நோக்கம் வந்து ஒரு பொது நோக்கம், இல்லை 10.5 கோசம் பண்ணுறேன் அப்படின்னா எல்லாம் நிற்பாங்க. சமுதாயத்துக்கோசம் இவர் பாடுபடல. தான் குடும்பத்துக்குள்ளேயே உள்ள சொத்து பிரச்சனை, அன்புமணியை ஓரம் கட்டி அதை முகுந்தனை மேலே கொண்டு வரணும்னு நினைக்கிறது, இதுக்கெல்லாம் வந்து இது வந்து கட்சி, இது இவருடைய சொத்து பிரச்சனை எந்த பிரச்சனை இல்லை. அது இவர் சொத்து, இவர் என்ன வேணாலும் முடிவு பண்ணலாம். இதெல்லாம் 21 குண்டடிப்பட்டு 21 குடும்பம் இன்றைக்கி நடு ரோட்டில் நிற்கிது. அந்த குடும்பத்தில் இதுவரையும் 21 பேருக்கு, அந்த குடும்பத்தில் ஒருத்தர் கூட ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இது வரைக்கும் ராமதாஸ் ஐயா நியமிக்கலை, உருவாக்கலை. அந்த 21 குடும்பத்து வாழ்வாதாரத்துக்கு இன்றைக்கி கேள்விக்குறியாக தான் இருக்குது. அவங்களுக்கு குடும்பத்துக்கு எந்த வித, இவர் கோடியாக ட்ரஸ்ட்டை சேர்த்துக்கணும் எல்லாம் பண்ணாரே தவிர அந்த குடும்பத்துக்கு எந்த வித நிவாரணமும் பெரிய அளவில் செய்யலை. இதெல்லாம் வந்து ஐயா ராமதாஸ் மேலே அந்த குண்டடிப்பட்டவங்களும் சரி, இன்னும் இந்த SC/ST எதிர்த்து நிறைய போராட்டம் கேஸுக்கு போனவங்க அத்தனை பேர் இந்த மறக்காம யாருக்குமே சட்ட உதவி கூட இவர் சரியாக பண்ணல. அது ஒரு அன்புமணி மூலிமா, அன்புமணி தான் பாலு மூலிமா கொஞ்சம் நிறைய உதவி பண்ணார் தவிர இவர் வந்து அது மாதிரி எந்த உதவியும் பண்ணல.